ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த விசுவாச வருடம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். சூரியன் மேச ராசியில் பிரவேசிக்கின்ற முதல் நாள் சித்திரை 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது. நம்மளுடைய நாட்டுல மட்டும் இல்ல, கேரளா, மேற்கு வங்காளம், ஒடிசா இந்த மாநிலங்கள்லயும் அவங்களோட புத்தாண்டை இந்த நாள்ல தான் கொண்டாடுறாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை 1ஆம் தேதி சூரியன் சரியாக கிழக்கு பகுதியில் உதிக்கும். தமிழ் வருடங்கள்ல இந்த வருடத்தின் பேரு விசுவாச வருடம். தமிழ் வருடங்கள்ல இந்த வருடம் விசுவாச வருடம் 47வது வருடம். தமிழ் வருடங்கள்ல 60 வருடங்கள் இருக்கு. இது 47வது வருடம். இந்த விசுவாச வருடம் போன வருடம் மாதிரி இல்லாம, போன வருடம் குரோதி வருடம் அவ்வளவு சிறப்பானதாக சொல்லப்படல. நமக்கும் அவ்வளோ சிறப்பானதாக குரோதி வருடம் அமையல. நிறைய இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள், யுத்தங்கள் எல்லாமே நடந்தது. இந்த வருடம் அப்படி சொல்லப்படல. பஞ்சாங்கத்துல விசுவாச வருடம் நல்ல இயற்கை வளங்கள் எல்லாம் செழிக்கின்ற அமைப்பை தான் குறிக்குது. இந்த விசுவாச வருடம் ஒரு மேம்பட்ட வாழ்க்கை அமைப்பை எல்லாருக்குமே கொடுக்கும்னு தான் பஞ்சாங்கம் சொல்லுது. அதனால இந்த விசுவாச வருடத்துல எல்லா சிறப்புகளையும் வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த வருடத்துல ஒரு சிறப்பு என்னன்னா, 2 கிரக பயிற்சிகள் இந்த வருடத்துல ஆரம்பத்திலேயே நடக்குது. மே மாதம் ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடக்குது. இந்த வருடம் பிறக்கிறதுக்கு ஒரு மாதம் முன்னாலதான் சனி பெயர்ச்சி நடந்திருக்கு. அதனால 3 கிரக பெயர்ச்சிகளுடைய ஒட்டுமொத்த மாற்றங்களும் இந்த வருடம் நடக்க போகுது. கடந்த வருடத்துல சிரமங்களை சந்திச்ச ராசிகளுக்கு இந்த வருடம் கண்டிப்பா ஒரு மாற்றம் நிகழும். கடந்த வருடத்துல அஷ்டம சனி, 7 சனியில எல்லாம் மாட்டிக்கிட்டு இருந்த கும்ப ராசியும் கடக ராசியும் இந்த வருடம் அஷ்டம சனி, 7 சனி இந்த அமைப்புல இருந்து விலகுது. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்குது. மீன ராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பமாகுது. மேச ராசிக்கு 7 சனி ஆரம்பமாகுது. இந்த அமைப்போட இந்த ராசி பலனை நாம பார்க்கலாம். ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை, இதுவரைக்கும் நீங்க சந்திச்சிராத ஒரு பலன்களை, அனுபவித்திராத ஒரு பலன்களை கொடுக்க போகுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதுக்கு ஒரு மாதம் முன்னால சனி பெயர்ச்சி நடந்திருக்கு. அந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான 11ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்காரு. அது உங்களுக்கு லாப சனியா இருந்து, அதுவும் குருவோட வீட்ல சனி இருக்கும்போது உங்களுக்கு லாபத்தை அபரிமிதமா கொடுக்க போறார். இதுவரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு உங்களுடைய ராசியிலேயே இருந்து பல அலைச்சல்களை ஏற்படுத்தினார். என்ன உங்களுக்கு ஒரு அந்தஸ்து, கௌரவத்தை ஏற்படுத்தினார். ஆனா அதற்கு தகுந்த மாதிரி பயங்கர அலைச்சல். ஒரு இடத்துல இருந்து உங்களால நிம்மதியா சாப்பிட முடியல, நிம்மதியா இருக்க முடியல. அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்கள பிறந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு நகர்த்தி பல சிரமங்கள கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். ஆனாலும் ஒரு கௌரவமான ஒரு பதவியிலயோ, கௌரவமான வேலையிலயோ அந்த அலைச்சல்கள் இருந்ததுன்னு தான் சொல்லணும். ராகு உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்தார். லாப ராகுவாக இருந்தார். போன ராகுக்கு இது பெயர்ச்சிக்கு பிறகு தான் உங்களுடைய பிசினஸ், தொழிலோ ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சது. மற்ற கிரகங்கள் எதுவுமே உங்களுக்கு சாதகமா இல்ல. சனியும் 10ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய தொழில பயங்கரமா கெடுத்துட்டு தான் இருந்தாருன்னு சொல்ல முடியும். தொழில்ல உங்களுக்கு நன்மைகள கொடுத்தாரோ இல்லையோ, தொழில கொஞ்சம் முடக்கி தான் வச்சார் சனி. அந்த சனி முடக்குன அந்த தொழில ராகு 11ஆம் இடத்துல அமர்ந்த பிறகு தான் ஓரளவுக்கு தலை நிமிர செய்தார். ஓரளவுக்கு தொழில் முடங்கி போயிருந்த தொழில் கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்தது. இப்ப இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் இந்த மே மாதத்துல உங்களுக்கு குரு பெயர்ச்சியும், ராகு கேது பெயர்ச்சியும் நடக்க இருக்குது. இந்த 2 பெயர்ச்சிகளுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு. இந்த வருடம் மிக மிக நல்ல பலன பெறப்போற முதல் ராசி, ஒரே ராசி எதுன்னா, அது ரிஷப ராசின்னு சொல்றதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா, எல்லா கிரகமுமே உங்களுக்கு சாதகமான இடத்துல அமரப்போகுது. இப்ப இந்த குரு உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு மாறப்போறார். தனம், வாக்கு, குடும்பம் அப்படின்னு சொல்லப்போற 2ஆம் இடத்துக்கு குரு மாறுதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? முதல்ல உங்களுடைய பொருளாதாரம் மேம்படும். கையில நிறைய பணம் புழங்கும் உங்களுக்கு. உங்களுடைய குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து, உங்களுடைய குடும்பம் அமைதியாகும். இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள், பிரச்சனைகள், தேவையில்லாத சண்டை, சச்சரவு இது எல்லாமே இருந்தா கூட, அதெல்லாம் தீர்ந்து போயி 2 பேரும் எந்த விதமான சண்டையா இருந்தாலும் சரி,
இப்போ கணவன், மனைவி ஒற்றுமையா இருக்கிற ஒரு நல்ல காலம் வரப்போகுது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம பண தட்டுப்பாடு உங்களுக்கு நெறைய இருந்தது ரிஷபராசிக்காரர்களுக்கு. கையில பணமே கிடையாது, தொழில் நடக்கல. இந்த மாதிரி ஏமாற்றத்த கொஞ்சம் பல வருடமாவே இந்த 2, 3 வருடமாவே ரிஷபராசிக்காரர்களுக்கு அவ்ளோ சாதகமான பலன்கள் ஏற்படலன்னு தான் சொல்லணும். அதற்கு எல்லாமே வட்டியும் முதலுமா இந்த வருடம் உங்களுக்கு கிரகங்கள் எல்லாமே கொடுக்க போகுது. திருமணம் அமையாத ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் இந்த வருடம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 2ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து உங்களுக்கு குடும்பத்த அமைச்சு குடுக்குற ஒரு கட்டாயத்துல இருக்கார். அதனால திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பா திருமணம் நடக்கும். பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதுவரைக்கும் வேலையே கிடைக்கல. வேலை கிடைச்சாலும் ஒரு நல்ல சம்பளம் இல்ல. ஒரு வேலை கிடைச்சா எல்லாமே டெம்பரவரியான ஒரு வேலை. ஒரு வேலையில பெர்மனன்ட்டா இருக்க முடியல அப்படிங்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிமே வந்து மாதம் மாதம் இவ்வளோ ரூபாய் வருமானம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல ஒரு நிரந்தர வருவாய் உள்ள ஒரு வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால உங்களுடைய பொருளாதாரம் வந்து ஏற்றம் பெறும். ரிஷபராசிக்கார இளைஞர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப உற்சாகமா இந்த தமிழ் புத்தாண்ட வரவேற்கலாம். ஏன்னா எல்லா நன்மைகளும் இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு நடக்க போகுது. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம், வேலை சம்மந்தப்பட்ட விஷயம், திருமணம் சம்மந்தப்பட்ட அமைப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது ரிஷபராசிக்காரர்களுக்கு. ரிஷபராசிக்கார பெண்களுக்கும் அப்படிதான். உங்களுடைய குடும்பத்துல இதுவரைக்கும் ஒரு நிம்மதியே இல்ல. பிரச்சனை எப்ப பார்த்து பிரச்சனை. பண பிரச்சனை, குடும்பத்துல உறவுகளுக்குள்ள சில பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களுக்கு இருந்துட்டு இருந்தது. இது எல்லாமே உங்களுக்கு தீரப்போகுது இந்த வருடம். உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படாம உங்களுடைய கையில தாராளமா பணம் புழங்கும். உங்களுடைய உறவு சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்து குடும்பத்துல ஒரு அமைதியும், சந்தோஷமும், மகிழ்ச்சியும் நிலவும். உங்களுடைய குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்றது, திருமணம் ஏற்பாடு பண்றது, இந்த மாரி சுப விசேஷங்கள்லாம் உங்களுடைய குடும்பத்துல நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. 2ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த 3 இடத்தையும் பார்க்கறதுனால, நீங்க ஏதாவது ஒரு விஷயம் ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்காக, ஒரு வீடு கட்டுறதுக்காக, ஒரு தொழில்ல முதலீடு பண்றதுக்காக சில பல கடன்களும் அது ஒரு நல்ல கடனா தான் இருக்கும். கண்டிப்பா வந்து அது வந்து தேவையில்லாத விரயங்களா இருக்காது. ஒரு சுப விரயத்திற்கான ஒரு நல்ல கடன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு லோன் போட்டு கட்டுறது, உங்களுடைய கையில இருக்கிற பணம் போக லோன் போட்டு கட்டுறது, ஒரு முதலீடு அதாவது குரு 10ஆம் இடத்த பார்க்குறாரு. அந்த இடத்துல ராகுவும் இருக்கார். இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு தொழில பிரம்மாண்டமா ஆரம்பிக்க போறீங்க. அதுலருந்து நல்ல லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற ரிஷபராசிக்காரர்கள் தாராளமா தொழில் ஆரம்பிக்கலாம். என்ன அந்த தொழில நீங்க பிரம்மாண்டமா, பெருசா ஆரம்பிக்கணும்னு தான் நெனைப்பீங்க. அதுல ஒண்ணும் தப்பில்ல. எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால, நீங்க விருப்பப்பட்ட மாரி எவ்ளோ பெரிய தொழில் வேணாலும் இப்ப ஆரம்பிக்கலாம். உங்களுடைய தொழில் ரொம்ப ரொம்ப நல்லபடியா வளர்ச்சி அடையும். அதுல லாபமும் அமோகமா வரும். ஏன்னா லாப சனியா 11ஆம் இடத்துல சனி இருக்கா. அவரு உங்களுக்கு நல்ல லாபத்த குடுப்பாரு. 10ஆம் இடத்து ராகு குருவோட பார்வையோட இருக்கிறதுனால, உங்களுக்கு நல்ல தொழில் அமைப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்துவார். ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி 11ஆம் இடத்துலயும், ராகு 10ஆம் இடத்துல குருவோட பார்வையில இருக்கிறதும், 2ஆம் இடத்துல குரு ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறதும், இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமான நன்மைகள கொடுக்க போகுதுங்கிறத குறிக்குது. இதுவரைக்கும் முடங்கி போயிருந்த ரிஷபராசிக்காரர்கள் இனிமே விஸ்வரூபமா எழுந்திருக்க போகிறீங்க. நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. நீங்க எது நினைக்கிறீங்களோ, எது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க. தாராளமா அந்த முயற்சிய கையில எடுக்கலாம். ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க. தாராளமா அத எடுக்கலாம். ஒரு வேலைய மாத்தணும்னு நினைக்கிறீங்க. இந்த வேலை வேண்டாம். இன்னொரு வேலை நல்ல வேலைய தேடி போகலாங்கன்னு நினைக்கிறீங்க. தாராளமா பண்ணலாம். எல்லாத்துலயும் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் வந்து வெற்றி அடையக்கூடிய கிரக சூழ்நிலை தான் இருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு. இதுவரைக்கும் ஒரு 2, 3 வருஷமாவே ரிஷபராசிக்காரர்களுக்கு அவ்வளவு ஒரு சாதகமான பலன்கள் நடக்கல. அஷ்டம சனி முடிஞ்சதிலிருந்தே பெருசா ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு இல்ல. 9ஆம் இடத்து சனி, 10ஆம் இடத்து சனி, அ 2 சனி பெயர்ச்சியுமே உங்களுக்கு பெருசா ஒரு நல்ல பலன்கள குடுக்கல. இந்த 5 வருஷமாகவே. ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல கிரக அமர்வு வந்து இப்ப ஏற்பட்டுட்டு இருக்கு. அதனால இந்த வருடம் உங்களுடைய பொற்காலம்னே எழுதி வச்சுக்கலாம். இந்த வருடம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலமா அமைய போகுதுன்னு தான் சொல்லணும். மாணவர்களுக்கும் அப்படிதான். மாணவர்களுக்கு ஒரு சின்ன சின்ன தடைகள் வரும். எனக்கு ஏது 4ஆம் வீட்ல இருக்கிறார் இல்லையா?
அவர் கல்வியில சில சில தடைகள கொடுத்தாலும் கூட, மற்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா அமர்ந்திருக்கிறதுனால, அந்த தடைகள நீங்க தகர்த்து எறிஞ்சுட்டு, நீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க மாணவர்கள். தடைகள் வந்தாலும் அத தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஆற்றலையும், வலிமையும் மற்ற கிரகங்கள் எல்லாம் குடுக்குது உங்களுக்கு. அதனால எத பத்தியும் கவலைப்படாம ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கைய ரொம்ப அற்புதமா வாழலாம் இந்த வருடத்துல. நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.